நம்ம நாட்டுல ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் எப்பவுமே தங்கத்தை தான் முதலீடா கருதுறாங்க. அதே நேரம் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால தங்கத்துக்கு பதிலா அடுத்து வெள்ளியை சேமிப்பா கருதலாமா, தங்கம் அளவுக்கு அதுவும் பாதுகாப்பான சேமிப்பா இருக்குமா அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. அதற்கான பதிலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். மத்திய பட்ஜெட்ல தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டது. இதனால கடந்த 10 நாட்கள்ல தங்கம் விலை மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது. நேற்றைய தினம் தங்கம் ஒரு கிராமுக்கு 6385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தங்கம் விலை குறைஞ்சிருக்கிறதுனால பலரும் இப்போது தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது தான் ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட முக்கியமான சேமிப்பாகவே இருக்குது. இப்போது தங்கம் விலை பலருக்கும் எட்டாத உயரத்துக்கு போய்விட்ட நிலையில பலரும் வெள்ளியை சேமிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்கம் விலை எப்படி திடீர்னு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்ததோ அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும்னு நம்புறாங்க. வெள்ளி விலையும் கூட பாத்தீங்கன்னா கடந்த 10 நாட்கள்ல பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. கடந்த ஜூன் 21ஆம் தேதி சென்னையில 91,500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ வெள்ளி நேற்றைய தினம் 84,500 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. இதனால வெள்ளியை இப்போது வாங்கலாமா அப்படிங்கறது பலருடைய கேள்வியாகவும் இருக்கு. இதற்கிடையே தான் இதற்கு பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது தொடர்பா சமீபத்துல அவரோட யூடியூப் சேனல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கத்துக்கான இறக்குமதி வரிய குறைச்சதுனால தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. எனவே தங்கம் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளது. இன்னும் கொஞ்சம் இறக்குமதி வரி இருக்கும் நிலையில் நினைத்தால் அதையும் குறைக்கலாம். அப்படி செய்தால் தங்கம் விலை மேலும் குறையும். ஆனால் அடுத்த ஆண்டு வரை அதை செய்ய மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தங்கப்பத்திரத்தை வாங்கலாமா அப்படின்னுட்டு பலரும் சொல்றாங்க. ஆனா இப்போது இறக்குமதி வரி குறைஞ்சிருக்கிறதுனால தங்கப்பத்திரத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு இழப்பு தான். இதன் காரணமாகவே தங்கத்தை எப்போதுமே கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏதாவது பெரிய பிரச்சனையாகி ஊரை விட்டே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி தங்கம் கையில் இருந்தா மட்டும்தான் நமக்கு உதவும். தங்கம் விலை எப்படி இருக்குது அப்படின்னா, மறுபுறம் வெள்ளி விலை மொத்தமா கவிழ்ந்துடுச்சு. இறக்குமதி வரி குறைஞ்சது சின்ன காரணம் அப்படின்னாலும் கூட சர்வதேச அளவுல அதனுடைய தேவை குறைஞ்சதே முக்கிய காரணம். சர்வதேச சந்தையில 10% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தங்கம் வேற வெள்ளி வேற. வெள்ளியை சேமிப்பா வாங்கி வைக்கவே முடியாது. வெள்ளி எப்போதும் இதே மாதிரி தான் அதிக ஏற்ற இறக்கங்களை கொண்டதா இருக்கும். தங்கம் தான் எப்பவுமே சேமிப்பு, வெள்ளி சேமிப்பு கிடையாது. வெள்ளியால எப்பவுமே தங்கத்தோடு போட்டி போடவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு செய்தி மட்டும்தான். இது நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையா நீங்க எடுத்துக்க கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய பொருளாதார ஆலோசகர்கிட்ட உரிய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஏற்ற முடிவை நீங்க எடுக்கணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.